ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஹோம்மேட் கிளீனிங் லிக்விட்ஸ் தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளீனிங்க்கு நான் இதான் யூஸ் பண்ணுவேன். 1 கப் வாட்டர், 1 கப் வினிகர் 2மே ஈக்குவலா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ட்ராப்ஸ் வந்துட்டு விம் லிக்விட். நீங்க எந்த டிஷ் வாஷிங் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத நல்லா ஷேக் பண்ணிட்டீங்கன்னா, டெய்லி யூஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்ட்டுக்காக நம்மளோட டிவி ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் டீபாய், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டஸ்ட் ரொம்பவே செட்டில் ஆகும். ஸோ அதுக்காக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி ரெடி பண்றது தான். இதுல ஆலிவ் ஆயில் வந்து நீங்க 2 டீஸ்பூன் மட்டும் போட்டா போதும். அதாவது இந்த குவான்டிட்டி பாட்டிலுக்கு. இதுக்கு மேல போட்டீங்கன்னா கொஞ்சம் கிரீஸி ஆன மாரி ஆயிடுது. பட் டஸ்ட் வந்து செட்டில் ஆகுறது நல்லாவே குறையுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, லைசாலோட கிச்சன் கிளீனர் தான். நான் வந்து என்கிட்ட வினிகர் சொல்யூஷன் எப்போ இல்லையோ, இல்ல வந்துட்டு ரொம்ப டஃப்பான ஸ்டெயின்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த டைம்ல மட்டும் நான் இத யூஸ் பண்ணுவேன். இந்த ஒரு பாட்டில் வந்து என்கிட்ட ஒரு 4, 5 மந்த்ஸாவே இருக்கு. இது கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம தண்ணீல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிட்ரஸ் கிளீனர். உங்ககிட்ட நெறைய இந்த மாரி லெமன் பீல், ஆரஞ்ச் பீல்ஸ் எல்லாம் மீதி இருக்கும்போது, நீங்க இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் என்னன்னா, இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகும். நம்ம இந்த லெமன் பீல், ஆரஞ்ச் பீல், வினிகர் வந்து நீங்க 1/2 கப் போடலாம். இல்ல அத விட கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். இல்ல பிளெயின் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணி கூட நீங்க இத ரெடி பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ்க்கு நல்ல இருட்டான பிளேஸ்ல வைக்கணும். டார்க் ஸ்பாட்ல. நான் வந்து கிச்சன் கப்போர்ட்குள்ள வச்சுருவேன். அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.